மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பண்ணி டான்ஸ் யூடியூப் சேனல். ஒரே நைஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டாலி படம் இருக்கும். ஐநாக்ஸ் படத்தில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம சிவகார்த்திகேயன் படம் பார்க்க வந்திருக்கோம். சரி, நான் வந்து டிக்கெட் எடுக்கல. என் ஃப்ரெண்டை வந்து டிக்கெட் எடுக்க சொல்லியிருக்கேன். 2 பேரும் டிக்கெட் எடுத்துகிட்ருக்காங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. 12 காலையில் டைம் கரெக்டாக 12:20 ஷோ. சீக்கிரமாக போகணும். இதில் வந்து நம்பி தான் மேலே கட்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, வாங்க போகலாம். சிங்சான்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் சீக்கிரம் அடக்க கடிச்சு ஓடி வந்தோம். படம் பார்த்தாங்கன்னு வந்து பார்த்தா ட்ரெயிலர் ஓடிட்டு இருக்கு. சிங்சான் ஓடிட்டு இருக்கீங்க. இன்னும் படத்தை போடல. இந்த ஐநாக்ஸை டயத்துக்கு போடுற பழக்கமே கிடையாது. மக்களே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுங்க. மதராசி பார்த்த அளவுக்கு வந்துட்டு 4 பாட்டை வச்சுட்டாங்க. அது வந்து கதைக்குள்ள இப்போ தான் போகுது. ஃபர்ஸ்டாக பார்த்த அளவுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது படம். நான் ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேவா, பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள் வந்து உட்காந்துருக்கேன். அது ப்ளூ செயினுங்க, அதுக்கான செயின். இப்போ இடத்துல வந்து எந்த படத்தில் வந்து நல்லா தெரியலாம், கீழே வந்து கவுண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஐநாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் 1 2 போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. நானும் போகணும் பார்க்குறேன். இங்கே ஒரு போகவே முடியல. இங்கே ஒரு கவுண்டர் இருக்குது, அந்த பக்கம் ஒரு கவுண்டர் இருக்குது. வந்து இதான் தியேட்டர். மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். மக்கள் டைம் பார்த்தா 4 மணி ஆச்சு. படம் கரெக்டாக முடிச்சு வந்து வீட்டுக்கு போயிட்டு இல்லை கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகேவா, அண்ட் பாருங்க, செல்லு மேலே தான் பில்டிங்லாம் கட்டிக்காங்க பெருசாக. வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு மதராசி FTFS பார்த்தாச்சுங்க. இப்போது மதராசி மூவி ரிவ்யூ சொல்லணும்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம பாசிட்டிவ் வந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, படத்தில் வந்து என்ன பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அண்ட் சிவகார்த்திகேயன் கேரக்டர் வந்து உண்மையிலே வந்து பயங்கர சூப்பராக மாசாக இருந்துச்சு. அண்ட் ஃபைட்டு அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து உண்மையிலே பயங்கர மாசாக சூப்பராக செம்மையாக பண்ணியிருந்தாங்க. துப்பாக்கி படம் வெளில இருக்கார்ல, அவருமே வந்து பயங்கரமாக அவரை வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு. அவரோட ஃபைட் சீனு, ஆக்ஷன் எல்லாமே மாசாக பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் லவ் சீன்ஸ், அந்த லவ் காம்போவாக இருக்கட்டும், அந்த எல்லாமே வந்துட்டு எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. படத்தில் வந்து பாட்டும் பாசிட்டிவ்னு சொன்னால் சூப்பராக தான் இருந்துச்சு ஒரு சில பாட்டு. அண்ட் வந்து நெகட்டிவ்னு சொல்லலாம், கொஞ்சம் வந்து ஏண்டா பண்ணுறீங்க இந்த மாதிரி கொஞ்சம் போரிக்க மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா, அது வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக பார்ப்போம் நம்ம. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஓவராலாக வந்து எடுத்துட்டிங்கன்னா அந்த 2.5 மணி நேரம் படம் வந்துட்டு ஏதோ ஆரம்பிச்சு ஏதோ ஒன்று போய் இப்படின்னு சொல்லி போகாமல் ப்ராப்பரான அந்த பாத்தையும் ப்ராப்பரான ரூட் வந்துட்டு படத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே வந்து ப்ராப்பராக லீட் ஆகி ஒன்று கனெக்ட் ஆகி ப்ராப்பராக வந்து போகுது. இதுல வந்து படத்தில் வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ் வந்து நான் பார்க்குறேன். அடுத்து முக்கியம் வந்து படத்தில் இருக்க நெகட்டிவ் நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அனிருத்தோட மியூசிக் தான். பிஜிஎம் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் சூப்பராக இல்லாத தான் ஃபீல் ஆகுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ் ட்ராக்காக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் வந்துட்டு மெயினாக வந்து அந்த பொண்ணுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணுவார். ஓகேங்களா, அப்படி எடுத்து பார்க்குறப்போ அந்த பொண்ணு வந்து ஏன் வந்து விட்டு போகுதுன்றதே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரணமாகவே இல்லை. அதெல்லாம் ஒரு காரணம் சொல்லி அந்த பொண்ணு விட்டு போதா அப்படின்னு சொல்லி கேட்குற போது எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அவன் ஒன்று நினைச்சிட்டான்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமாவாக இருக்கட்டும், ரியல் லைஃபாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி பையன் வந்து ட்ரூவாக இருக்கான், லாயலாக இருக்கான், பொண்ணு தான் விட்டு போகுது, திரும்பவும் வந்து அவன் லைஃப்ல வருது, பையன் வந்து மானங்கட்டத்தனமா வந்து ஏற்றுக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து அவனுக்காக அந்த பொண்ணுக்காகவே திரும்ப பையன் வளைஞ்சு போகிறான், பின்னாடி சுற்றுறான், நான் வழியில நானே சொல்லி சொல்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பாட்டு வருது. அந்த மாதிரிலாம் எல்லாமே போகிறத பார்க்குறப்ப எனக்கு வந்து என்னடா அது சும்மா பையனே பின்னாடி போகுமா, பொண்ணுங்க வந்து இதாக மாட்டாங்களா அப்படின்னு மொதல் வந்து எனக்கே லைட்டாக பார்க்க வந்து ஃபீல் ஆகுது. ஆனால் ஒரு சில இடத்துல லாஜிக் விஷயம் வந்து ரொம்ப வந்து மிஸ் ஆச்சு. ஏற்கனவே சொன்னதுதான், துப்பாக்கியா கத்தியா வர்றப்ப எப்பவுமே துப்பாக்கி தான் பேசு. ஏன்னா கத்தி எடுத்துட்டு குத்த வரான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்கே துப்பாக்கி எடுத்து தம்முன்னு சுட்டுடலாம். அப்படி இருக்கப்போ வெறும் கையோட துப்பாக்கி வச்சுட்டு காட்ஸ் வராங்க. வெறும் கையோட வந்துட்டு ஹீரோவும் சரி வில்லனும் சரி படத்தை வந்து ஃபைட் பண்றாங்க. முக்கியமா வில்ல வந்து படத்தை வந்து அடிக்கிறான். அந்த வந்து மாசா இருந்தாலுமே அது வந்து ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்கா குட்டியா இருக்கிற வந்து லைட்டா வந்து பார்க்க வந்து ஃபீல் ஆச்சு. கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா முக்கியமா சொல்லணும், கிளைமேக்ஸ் வந்து முக்கியமான ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து வந்து ஏற்கனவே தமிழ் சினிமா சொல்லாத கருத்தாலும் கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த ரியோட படம் இருக்கு, நெஞ்சம் உண்டு நேம் உண்டு ஓட்டாதுன்னு சொல்லி ஒரு படம் இருக்கும்ல, அதுல வந்து ஒரு சின்ன ஒரு சீன் மாதிரி இருக்கும். பொதுமக்கள் வந்து காப்பாற்ற மாட்டாங்களா, நம்ம வந்து மக்களை வந்து சேர்ந்து காப்பாற்றணும், யாரும் ஆசிட் எடுத்தாவோ இல்லை கொலை பண்ணாலோ இல்லாட்டி அது இது பண்ணாலோ காப்பாற்றணும்ன்ற ஒரு சின்ன ஒரு பேசிக் கான்செப்ட் தான் எடுத்து வந்து படம் ஃபுல்லாவே வச்சு ஃபுல்லா வந்து போகிற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. இது மேபி ஸ்பைலராக கூட இருக்கலாம், ஆனால் இதான் வந்து மெயின் ஃபேக்ட். அண்ட் வந்து அதை வச்சுலாம் பார்க்குறப்போ லாஸ்ட்ல வந்து கிளைமேக்ஸ் வந்து நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் படத்துல வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ் தான், ஓகே தான். அண்ட் உன்னை போல் பிறரை நேசி,
ஸ்டார்டிங் வந்துட்டு எடுத்தனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு, ரொம்ப ஸ்லோவாக போச்சு. இந்த டைட்டில் கார்டு போகிறதே வந்துட்டு பேரெல்லாம் வரும்ல, அதெல்லாம் ரொம்ப பழைய காட்சியில் இருக்க மாதிரி என்ன ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஏஆர் ரஹ்மான் பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து படம் வந்து சூப்பராக இருக்கும். பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. நீங்களும் வந்து இந்த லீவ்ல வந்துட்டு காஞ்சரிங் படம் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வந்து ஆடிட் பண்ணலாம் கிடையாது. ஸோ வந்துட்டு மேபி அதுக்கும் வந்து நான் வந்து சண்டே மேபி போகலான்னு சொல்லி ஒரு பிளான்ல இருக்கேன். நாளைக்கு போக முடியாது, நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு. அதை முடிச்சுட்டு மேபி சண்டே ஃப்ரீயாக தான் நான் வந்து உங்களுக்கு அது வந்து படம் எப்படி நான் சொல்றேன் நான். அண்ட் அவ்வளோ இந்த மூவி ரிவ்யூ. நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் வந்து 4 வீடியோஸ் பாருங்க. நம்ம சேனலோட கண்டென்ட் பிடிச்சா மட்டும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேங்க.